ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. நம்ம அருணை போட்டு பொழக்கிறாங்க. யார்? மேனேஜர்ஸ் டீமா? இல்லை, வேறு யாரையா? நம்ம லேபர்ஸ் டீம் தான். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. இந்த டாஸ்க்கை வந்து டாஸ்க்கு படி விளையாட முடியாமல் இவரோட ஈகோ பிரச்சனையை வச்சு முத்துக்குமார் கிட்ட இருக்கிற வன்மத்தை கக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு இரிட்டேட். முக்கியமாக பவித்ராக்கு இரிட்டேட், அன்ஷிதாக்கு இரிட்டேட்டு, ரயானுக்கு இரிட்டேட். அதை வந்து மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து பண்ண அக்கப்போர் தாங்க முடியல. இப்போ யூனியன் ஆஃபீஸில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. அதில் வந்துட்டு ரயான் வந்து வச்சு செய்கிறார். என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்கே பெக்கர் சொன்னது தப்பு ப்ரோன்ட்டார். இல்லையே, நான் அவன் முன்னாடி சொல்லலையே ஸ்டார்டிங் அப்படின்னும் போது, இல்லை நான் பார்த்தேன், நீங்கள் இந்த டேபிளில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் முத்துக்குமார் வந்தார். அப்போ நீங்கள் வேணும்ட்டும் வாலண்டராக பெக்கர்னு சொன்னீங்க. இப்போ நான் சொன்னதுனால தான் வந்துட்டு இந்த ஆட்டமே திசமாரிச்சின்னு சொல்ல வரீங்களா? உடனே முதல் சொல்லலை, இப்போ சொன்னதை கண்டுபிடிச்சாங்க. ஓ, இப்போ அதனால தான் இந்த ஆட்டமே திசமாரிச்சின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னும் போது, அவர் அப்படி சொல்ல வரல யாருமே. நீங்கள் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தால் இந்த டாஸ்க்கு கொஞ்சம் வேறு மாதிரி போயிருக்கும், நம்ம விளையாடுற மாதிரி போயிருக்கும். ஆனால் நேற்று விளையாட முடியாமல் என்ன ஆகிடுச்சு, எல்லாம் சண்டை 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 அப்படியே போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் மாதிரி, ஒரு சண்டை மாதிரி ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போது ரெண்டு பேருக்கும் ஒரு இணக்கமே இல்லாமல் முதல்லேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் ரூல்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதும், நீங்கள் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறதும் அந்த மாதிரி போயிடுச்சுன்ற மாதிரி சூப்பராக சொல்கிறார். ஏன்னா ரயனுக்கு திடீர்னு ஞான உதயம் பிறந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நேற்று வந்துட்டு முத்துக்குமார் எது சொன்னாலும் நான் வந்து கேட்க முடியாது, நான் அதுக்கு ஆப்போசிட் தான் பண்ணுவேன்ற நிலைமையில் தான் வந்துட்டு அருண் வந்து எல்லாத்தையுமே போ அப்படின்னு பேசுகிறது. ஐயோ, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டார், நிறைய சம்பவங்கள் பண்ணிட்டார். அதெல்லாம் கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி வச்சு செய்வார் அப்படின்றதுல மாட்டுக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு தொழிலாளி அப்படின்னு ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த தொழிலாளி என்னென்ன பண்ணுவான், அவனுக்கு அநியாயம் நடந்தால் அதை தட்டி கேட்பான் தொழிலாளியாக இருக்கும்போது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, தொழிலாளிக்கு முன்னாடி கண்டஸ்டண்ட்டாக இருந்த பாருங்க, அதில் இருக்கிற வன்மத்தை இதில் வந்து கொட்டிகிட்டு இருக்காரு. ஈகோ பிரச்சனை என்னதான் பண்ணுவீங்க? நேற்று ஃபுல்லாக இப்படியே போச்சு. நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டுது. இந்த டாஸ்க் இது மேலே எப்படி போகுன்றது தெரியல அவங்களுக்கு. ராஜாராணி டாஸ்க்காவது ஏதோ ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. இது எப்படி போக போகுது, இதில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையா. அவங்க சைக்கிள் ஓட்டுறாங்க, ஆரன் வந்து கத்த போகிறாரு, அதுக்கு முத்துக்குமார் வந்து டிஃபென்ஸ் பண்ண போகிறாரு. இதில் வேறு என்ன நடக்க போகுது, இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் வந்துட்டு இங்கே வந்து ரயான் வந்து இது மாதிரி பேசுகிறாரு. அதே மாதிரி அவங்க சொல்கிறாரு, 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். இனிமேல் நம்ம யாரும் சண்டை போட வேணாம். அப்படி சப்போஸ் அவங்க வந்து மேனேஜர் சைடில் ஏதாவது பேசினா கூட நம்ம அதுக்கு வந்துட்டு பதில் வந்து ஹம்பலாக பழகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவருக்கு என்னடா அது எல்லாமே நம்ம பக்கமே பாயுதேன்னு சொல்லிட்டு உடனே ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறார். அதனால தான் அவருக்கு பேர் ட்விஸ்டர்னே வச்சுருக்காங்க. நான் ஏன் பண்ணணும் உங்களுக்கு புரியுதா? நேற்று ஏன் கோவப்பட்டேன் புரியுதா? நம்ம யூனியன் லீடர் பவித்ரா வந்து ஒரு 3 வாட்டி நம்ம அமிச்சோம். 3 வாட்டி நம்ம போகலாமான்னு கேட்கும்போது ரஞ்சித் சார் போக வேடான்னு சொன்னார். அங்கே அவ்வளோ ப்ரொவோக் பண்ணாங்க, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்றாரு. நான் கூட யோசிக்கிறேன், என்ன ப்ரொவோக் பண்ணாங்க? அதுவும் வந்து என்ன சொல்கிறாரு, அங்கே இருக்கிற 8 பேருமே ப்ரொவோக் பண்ணாங்களாம். 8 பேர் என்ன ப்ரொவோக் பண்ணாங்க அப்படின்னா, அவர் செஞ்சு காமிக்கிறார் மாக்கிங். என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரூல் புக்கை காமிச்சு முத்துக்குமார் சொன்னார்ல, இங்கே பாருங்கள் ரூல் போட்டிருக்கு, இங்கே பாருங்கள் ரூல் போட்டிருக்குன்னு. இதுதான் மாக்கிங்கா. கேட்டுக்குங்க மக்களே, இதுக்கு பேர் தான் மாக்கிங். இவர் ப்ரொவோக்கிங்க்கு ஒரு மீனிங் வச்சுருப்பார் இவருக்கு. அதாவது இவருக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற மாதிரி. கையெடுத்து கும்பிட்டா அது ப்ரொவோக்கிங் கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கையெடுத்து கும்பிட்டா ப்ரொவோக்கிங் கிடையாது. ரூல் புக்கை காட்டினா ப்ரொவோக்கிங்கு, பேசினா ப்ரொவோக்கிங்கு. சை அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு 3 தடவை வந்துட்டு அந்த 8 பேரை வச்சு செய்யும்போது நம்மளுக்கு கோவம் வந்துச்சு. அதனால தான் நம்ம சண்டை போடுறதுக்கு அங்கே போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ரயான் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இப்படி பண்ணுறதால அவங்க என்னென்ன தப்புகள் பண்ணுறாங்களோ அது அப்படியே மறைஞ்சிருது, நம்ம வந்துட்டு வசமாக அங்கே சிக்கரமாக ஆகிடுது. ஸோ இனிமேல் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரி வச்சு விட்டாப்புல. இதில் கொடுமை என்ன தெரியுங்களா, பவித்ரா வந்துட்டு இந்த மாதிரி அவங்க வந்துட்டு 8 பேரை வந்துட்டு ப்ரோவோக் பண்ணாங்களே அப்படின்னும் போது பின்னாடி பவித்ரா சிரிக்கிறாங்க. என்ன அது சிரிக்கிறீங்க, நான் சொன்னது ஏதாவது தப்பாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீ வந்து ஓவராக பண்ணுறது உனக்கு தெரியுதா தெரியலான்றதை மறைமுகமாக கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதை டைரெக்டாக நீங்கள் சொன்னால் தானே அருணுக்கு புரியும். யாருமே அருண்கிட்ட சொல்லாமல் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணார். நேற்று வந்து அன்ஷிதா வந்து அவனுக்கு ஏதோ ஒன்று ஆகிடுச்சு, அதனால தான் இப்படி பண்ணாத்திட்டுருக்கான்றாங்க. பவித்ராவும் எப்போ பார்த்தாலும் நம்ம சண்டை போடுறது வேஸ்ட்டு, அவர் வந்து அவரோட ஈகோவால் சண்டை போடுறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரயான் சொல்கிறாரு, ராணுவ அந்த மாதிரி பேசுகிறாரு, ரஞ்சித் சார் பேசுகிறாரு. அப்புறம் சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதில் யார் மேலே தப்பு? நேற்று வந்துட்டு உண்மையிலே டாஸ்க்கை வந்து ஸ்பாயில் பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ ரயான் சொன்ன மாதிரி அருணா இல்லை உண்மையிலே முத்துக்குமார் தானா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பரில்.